இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்று திமுக சார்பாக நடத்தப்பட்ட மகளிர் மாநாடு ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு முதல்வர், துணை முதல்வர் எல்லாம். இது நிறைய விமர்சனத்துக்குள்ள விஷயங்கள் நிறைய இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் முதல் முறையாக விஜய் அவர்களை மறைமுகமாக சாடியிருக்காங்க. அதிமுக சார்பாக செல்லூர்ராஜ் அவர்களும் மறைமுகமாக சாடியிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் தாவேக்காவோட 2வது நாளாக சிபிஐ விசாரத்தில் ஆஜராயிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு 100வது எபிசோடை பற்றின விஷயங்களை நம்ம பேசுகிறோம். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கருத்து கேட்டிருக்கீங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ரொம்ப தரமான கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. சில கொஷின்ஸை அண்ணா அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தேர்தல் விஷயங்களை, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதுவாக இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு உண்டான பதிலை கேளுங்க. பழைய விஷயங்கள் எதுவுமே வரல கேள்வியா? கண்டிப்பாக நிறைய விஷயம் கேளுங்க. நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேற்று திருத்தணியில் நடந்த ஒரு விஷயம். 4 பசங்க சேர்ந்து ஒருத்தரை சூரஜ்ங்கிற ஒரு வட இந்தியரை அடிச்சிருக்காங்க. கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு பெரிய லெவலில் கண்டனம் தெரிவிக்கணும். அதை தாண்டி இந்த கஞ்சா பற்றியுமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாடலை பாடியிருக்காங்க பாருங்களா, அது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த பாடலை பாடி அதை ப்ரொமோட் பண்ணி இன்றைக்கி இந்த சின்ன பசங்கள்கிட்ட இது ரீச் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும். உங்கள் கண்டனம் தெரிவிக்கணும். அதாவது ரீல்ஸ் மோகன்றது மிக மோசமாக போய்கிட்டு இருக்குது. நம்முடைய ஒரு பக்கம் நம்முடைய இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்முடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தணும், நகைச்சுவை உணர்வு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ரசித்து சில பேர் ஷேர் பண்ணுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒருத்தர் ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குவார். அந்த கடைக்காரர் சொல்லாப்புல, அண்ணா ஷேர் பண்ணுங்கன்னாப்புல. இவர் 50 ரூபா வாங்கியிருப்பாப்புல. இவர் இது பண்ணோன்னா அது இங்கிலீஷில் சொல்லும். அண்ணா 50 ரூபா தானே போட்டிங்க, இங்கிலீஷில் சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, நான் இங்கிலீஷ்னாப்புல. இல்லைப்பா 50 ரூபா தான் போட்டேன்ட்டு அப்படி போகிறவங்க நின்று பார்த்துட்டு திரும்பி அது எடு இது எடு அதை எடு இது எடுன்னு ஒரு 550 ரூபாய்க்கு வாங்கிடுவான். வாங்கிட்டோடனே அண்ணா எவ்வளோ 550 ரூபா ஆயிடுச்சு. நான் உடனே இவன் என்னன்னா மறுபடியும் ஒரு 50 ரூபா வச்சுட்டு ஏமாற்றிடலான்னு. இவன் இல்லைண்ணா அண்ணா இதுக்கு இதுண்ணா பெரிய தொகைன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் இருக்குதுண்ணா, அதில் ஸ்கேன் பண்ணுங்கண்ணா, இது எங்கள் ஒய்ஃப் இதுண்ணான்னுவான் அந்த கடைக்கார பையன். சரின்ட்டு அதில் பண்ணுவான். நீங்கள் 50 ரூபாய் அனுப்பியிருக்கிறீர்கள் அப்படின்னு வரும். நான் என்னன்னா 550 ரூபா 50 ரூபா அனுப்புறீங்க அப்படின்னு. இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். என்னப்பா தமிழ்லேயும் சொல்லுதுண்ணா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன்ல, இதில் தமிழில் வச்சுருக்கேண்ணே அப்படின்னும். அப்புறம் வேறு வழி இல்லாமல் இது பண்ணுவான். இது நல்லா இந்த மாதிரி நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற செல்ல சண்டை அது மாதிரிலாம் நல்ல இதெல்லாம் போகிற ரீல்ஸு. ஆனால் இன்னொரு பக்கம் ஜாதி பெருமை பேசுறது, தன்னுடைய வீரத்தை பேசுறது, பட்டாக்கத்தியில் வெட்டுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது சட்டப்படி சிக்கல்னு வரும். ஜாதி பெருமை, பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, இறையாண்மைக்கு எதிராக பேசுறது, துப்பாக்கி வச்சுட்டு இது பண்ணுறது, கத்தி வச்சுக்கலாம். உங்களுக்கு தான் சிக்கல் வரும்ன்றத இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பைக் ரேஸு, வீலிங் பண்ணுறது, இதெல்லாம் இதனால் என்ன ஆகுனா அவங்க சட்டத்தில் மாட்டிக்கிறாங்க. ஒன்ஸ் ஒரு கேஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு இடத்துல வேலைக்கு கூட போக முடியாது. இன்றைக்கி ப்ரைவேட் கம்பெனியை நல்லா ஓரளவுக்கு இது பண்ணுற கம்பெனிகள் அதாவது ப்ரைவேட் கம்பெனிலே சம்பளம், இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரிலாம் கொடுக்குற கம்பெனிகள் முதல்ல உங்களுடைய இதை தான் செக் பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கு சைபர் இதை யூஸ் பண்ணுறாங்க. உடனே காட்டி கொடுத்துருது. உங்கள் மேலே ஒரு சின்ன எஃப்ஐஆர் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்காது. நல்ல திறமை இருக்கும், உங்களை அறியாமல் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அது வழக்காக இருக்கும். அது வழக்கு கூட ஒன்றுமே பெரியது இல்லை, ஆனால் வேலை கிடைக்காது. முன்ன கவர்மெண்ட்டு தான் இருந்தது, இப்போ அது ப்ரைவேட்டுக்கும் வந்துடுச்சு. இந்த மாதிரி வேலை இழந்தவர்கள், வேலை கிடைக்காம போனவங்க ரொம்ப பேர். அப்போது வாழ்க்கையை எப்படி வாழணும் நல்லா காமிங்க, ரீல்ஸில் பண்ணுங்கள், திறமையை காமிங்க, எல்லாம் பண்ணுங்கள். இதில் இது ஒரு பார்ட்டுனா இன்னொரு பார்ட்டு இந்த கஞ்சா போதை, மது போதையில் ஸ்டேஷனில் கையெழுத்து போடுறான் கண்டிஷன் பெயிலுக்கு. அதுக்கு ஜீப்பு முன்னாடி ஏறி உட்காந்துட்டு ரீல்ஸ் போடுறான். அப்புறம் கண்டபடி பேசுறது தலைவர்களை. ஒரு விமர்சனம் வேற, அவதூறாக பேசுறதுன்னு வேற. அப்புறம் வீரெல்லாம் பேசியிருப்பான், மறுநாள் பார்த்தா இப்படி உட்காந்துருப்பான், மன்னிப்பு கேட்க வச்சு போட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் விஷயங்களில் பார்த்து பண்ணணுன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம தமிழகம் பார்க்குறது. மது போதை, கஞ்சா போதையில் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது, பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்குறது. இதில் எக்ஸ்ட்ரீமாக இந்த மனப்பான்மை இருக்குல்ல, அதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். வட இந்தியர்கள்னால் ஏதோ அவன் அரேபியாவில் இருந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருந்தோ, பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவில் இருந்தோ வந்தவன் மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறது. நம்ம இந்தியர்கள் நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொல்கிறேன், சார் இந்த எஸ்ஐஆரில் அது எப்படி சார் அவங்கள அப்படின்றாப்புல. நான் கேட்டேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு வட இந்தியர் இங்கே தன்னுடைய வாக்கு இங்கே மாற்றிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு எங்கேயாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா?
இல்லை சார், இருந்தாலும் அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எதாவது இருக்கா அப்படின்னா, இல்லை சார், இதெல்லாம் நம்ம மனப்பான்மைங்க. வாக்களிக்கிற உரிமை அவரவர்களை சார்ந்தது. அதை வந்து இன்னாருக்கு தான் வாக்களிக்கணும், இன்னார் வாக்களிக்கணும் நம்ம சொல்ல முடியாது. முடிஞ்சால் அந்த வட இந்தியர்களுடைய மனசை நீங்கள் கொள்ளையடிங்க. அதை விட்டுட்டு இவன் இங்கே வர்றான், இவன் அந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்கிறது தப்பு. இன்னொன்று, நீங்கள் ஓட்டை மாற்றிட்டீங்களான்னு கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், பழைய இதில் தான் இருக்குது. ஏன் இங்கே மாற்றலை? இல்லை சார், நாங்கள் ரூம் எடுத்து தங்குறேன், ஊரில் தான் ஓட்டு இருக்குது. இங்கே ரூம் எடுத்தாங்கன்னா மாற்றிருக்கலாமே. இல்லை சார், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் சிக்கலாக இருக்குல்ல. அப்படி தானே அவங்களுக்கும். அதுதான் அவங்களுக்கும். அவன் நீங்களாவது ஒரு கௌரவமாக ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க. அவனெல்லாம் தகர கொட்டாயில் முதலாளி தங்க வச்சுருக்கான். அவன் எப்படி முதல்ல ஆதாரே மாற்ற முடியாது, அப்புறம் எல்லாம் ஓட்டை மாற்ற முடியும். அவனுக்கு இதுவா வேலை? முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இவர்கள் கிளப்பி விடுறது. எஸ்ஐஆர்னா என்னன்னு ஒரு மோசமான இதுக்காக இவங்க கிளப்பி விட்றாங்க. இதோடு சேர்த்து வட இந்தியர்கள் இங்கே வர்றதுனால நம்முடைய இது தொழில் போகுதுன்னு ஏன் வருகிறார்கள் அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு இடத்துல நம்ம ஆட்களை பயன்படுத்த நம்மளால விரும்புவாங்க. நம்ம ஆட்கள் பண விஷயம், வேலைக்கு வராது, மது போதை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பிஸ்னஸ் நடக்கணும்னா அவங்க தேவைக்கு யாரையும் பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து அதை தேவை இருக்கும்போது அவன் வர்றான். அதை எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லுவீங்க? அந்த இந்த இந்த பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை தான் நமக்கு சிக்கல். இதில் சில கட்சிகள் முழுசுமாவே தவறான புரிதலில் பார்க்குறாங்க அப்படின்னு வேலைக்கு சொன்ன பிறகு அவர் புரியுது. இந்த பார்வை தான் வட இந்தியன்னா நம்ம அடிக்கலாம், இவனை யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒடிசாவில் சொன்னல, அவனை விட்ட போய் பீடி கேட்குறானு இவனுக்கு, திருட்டு பயலுங்க. இவனுக்கு பீடி வாங்க கூட காசு இல்லை, இவனுக்கு போய் பீடி கேட்குறானுங்க. அவன் உழைச்சி வாழ்கிறவன், அவன் என்கிட்ட பீடி இல்லைன்னா ஒருவேளை பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆதார் கார்டு கேட்குறாங்க. யார் நீ? எமிகிரேஷன் ஆஃபீஸரா நீ? அப்போ ஆதார் கார்டு அவன் உனக்கு எது கொடுக்கணுன்னா அவனை போட்டு அடித்து மண்டையை உடச்சி செத்த போயிட்டான். அதே இதில் கொஞ்சம் வேறு டைப் தான் இது. ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு நீ ட்ரெயினுக்குள்ளே அதில் பண்ணுற, எவன் ஏமாந்தவன்னு பார்க்குற. நம்ம ஊர் ஆளாக இருந்தால் அடிச்சிடுவான், போலீஸில் போய் புகார் கொடுப்பான். இவனா கேட்க ஆள் இல்லை. கொடுமை என்னன்னா, அவங்க விசாரணையில் சொல்லியிருக்காங்க கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டிருக்காங்க, ரீல்ஸ் எடுக்க முயற்சி பண்ணோம், அவர் ஒத்துழைக்கலை, அதனால அடிச்சிருவாங்க. என்ன இது? எப்படி இருக்குது பாருங்க. பட்டா கத்தி வச்சு ரீல்ஸ் எடுத்தாலும் உள்ளே போயிடுவேன். அப்போ இந்த நீங்கள் இளம் தலைமுறையினர் இதில் திரும்ப திரும்ப இதில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் இதில் மாட்டிக்கிட்டே இருக்காங்கன்ற அக்கறை கொஞ்சம் கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அதான் சொல்கிறேன்னே, பால் பொருட்களை வச்சு பிழைக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு வருமானம் ஈட்டுது, டாஸ்மார்க்கை வச்சு வருமானம் ஈட்டுது ஒரு கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டு டாஸ்மார்க் குடிக்க வேணான்னு இது பண்ணுமா? அடுத்த தலைமுறை குடித்தாதான் வருமானம்னு நினைக்கும். இது அடுத்து வர நான் அதிமுகலாம் நான் சொல்ல வேண்டியது, கண்டிப்பாக நாங்கள் 500 கடையை குறைப்போன்றது தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும். அதை நடைமுறைப்படுத்தியும் காமிக்கணும். அந்த பீரியட்லேயே சில அயோக்கியத்தனங்கள்லாம் நடந்தது. ஹைவேஸில் இருக்கிற கடைகளை முன்னணுன்னா ஹைவேஸை லோக்கல் ரோடாக மாற்றின ஏற்பாடெலாம் நடந்தது. எல்லா காலத்துலேயும் ஏடிஎம்ஐ காலத்தில் திருட்டுத்தனம் பண்ண அதிகாரிகள் பல பேர் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறான். அப்போ அரசுன்றது கட்சிகள் மாறும், அரசு எந்திரம் அப்படி தான் இருக்கும்னா மீண்டும் 5 வருஷத்தில் உங்களை எதிர்த்து தான் பேச வேண்டியிருக்கும். கொஞ்சமாவது மக்கள் நலன் இல்லை. இப்போ திமுக மேலே என்ன கோவம்? அவர்கள் தப்புன்னு நீங்கள் வந்தீங்க. ஆமாம், நீங்கள் தப்பு பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் ஏன்ற முடிவில் தான் மக்கள் இருக்காங்க. ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இயற்கை வளங்கள் இது பண்ணுறதுலேருந்து மக்களுக்கு விலைவாசிலேருந்து பலது பண்ணும்போது தான் ஜனங்களுக்கு கோபம் வருது. நீ எதாவது சம்பாதிச்சு போ, ஏதாவது ஜனங்களுக்கு செய்வேன்னு பார்த்தா எல்லா இதையும் தூக்கி எங்கள் தலையில் போடுற, உன்னுடைய இயலாமையெல்லாம் எங்கள்கிட்ட வரியாக போட்டு பிடுங்குற, ஓன்ட்ட காசு இல்லைன்னா எங்கள்கிட்ட எங்கள் பாக்கெட்டில் இருக்கிற 1 ரூபா 2 ரூபா பிடுங்க பார்க்குற. இந்த கோபம் தான் ஜனங்களுக்கு. ஆமாம், 200 ரூபா கொண்டு போய் சாப்பாடுக்கு வாங்கிட்டு சமையல் பண்ணி இந்த இடத்துல நீ 500 ரூபா கொண்டு போனது 10ல் அதே வருமானம் தான் இருக்குது. நேற்று வேற ஒரு முதல்வர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காருண்ணா, அதை அடுத்து நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக இருக்குது நமக்கு பார்க்கும்போது. இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு. அதனால் இந்த ரீல்ஸு இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டுடைய மானம் வட இந்தியா லெவலில் மானம் கேடுகட்டுக்கு போய் கிடக்குது. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கீழே வரும், இதெல்லாம் பல இதில் வரும். எங்கே யார் என்ன பண்ணுன்னு தெரில. அந்த பையன் இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான்றாங்க. யார் பெற்ற பிள்ளையோ அவன் என்னங்க அவன் செஞ்ச வந்திருக்கான், அவன் செஞ்ச தப்புண்ணா. ஊரில் ஒன்றும் முடியல, பஞ்சம் பிழைக்க வந்திருக்காங்க, நேர்மையாக உழைக்கிறதுக்கு வந்திருக்கிறான். அவன் வாட்டில் ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறான். நீ கொழுப்பெடுத்து போய் கஞ்சா அடித்து அந்த கஞ்சா வேரியில் போய் இந்த மாதிரி பண்ணுறேன்னா அது எப்படிங்க? கேட்டால் சிறுவர்கள் கையில் இந்த மாதிரி இருக்கிறதே அயோக்கி தானேங்க. நம்ம கவர்மெண்ட் அந்த லெவலில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி இளம் சிறுவர்கள் கையில் கஞ்சா
வன்முறையாளர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னங்க அந்த கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணுக்கு நடந்தது. ம். இது பல இடங்கள்ல இந்த மாதிரி வன்முறைகள் இதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். போதையினால தான் வன்முறை வரும். இப்போ போதையை தடுக்கிற ஏற்பாடு பண்ணணும். எங்கே பண்ணுறீங்க? இன்னை வரைக்கும் அது ஸ்பெஷல் போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. நாங்கள் மொதல் 2 வருஷம் அப்படி இருந்துச்சுங்க. சுத்தமாக குறைச்சிட்டோங்கிற எங்கேயாவது யாருக்காவது பயம் இருக்குதா? எப்படி கிடைக்குது அவன் கையில் கஞ்சா ஈஸியாக? இதுதான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். இதுதான் எல்லாரும் கேட்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும். கண்டிப்பான இந்த ரீல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ உடனே இப்போ நம்ம பார்க்க இதை முன்னாடி கண்டிக்காத ஒரே கட்சி தாவேகா. அது வேற. ஆமாம். இந்த ரீல்ஸில் ஒரு ரீல் ஒன்று வந்திருக்குண்ணே. போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காருண்ணே. ரீலுன்ட்டிங்களே. அதாவது செவிலியர்களை நாங்கள் வெளியவே பார்க்கல. நீ வெளியே வந்தால் தான் நீ செவிலியரை பார்த்துருப்ப. நீ வீட்டில் உட்காந்துட்டு நீ மூடிட்டு உட்காந்துட்டுனா ராசாவை தான் சொல்கிறேன். செவிலியர்களை பார்க்கல, டாக்டரை பார்க்கணும்னா அப்போ இந்த ஜனங்களை யார் காப்பாற்றினா? இந்த மாதிரி அரகண்ட் இருக்குல்ல, இது அயோக்கியத்தனம் தானே. அதில் அது மாதிரி தான் இது போதைப் பொருள் இல்லாத மாநிலம். அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், பொய்ன்னு தெரிஞ்சே சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பொய் கோயப்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது உண்மையாயிடும். போதைப் பொருள் இல்லாத மாநிலம், போதைப் பொருள் இல்லைன்னா அமைச்சரே சொல்லியிருக்கேன்னா அதை கட் பண்ணி எடுத்து போடியா அப்படின்வான். அவன் ஐடிவிங்கில் போடுவான். அப்புறம் அதை பார்த்துட்டு அதாவது அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன மேட்ரு கீழே ஆமாம் பிரவீன் சக்கரவர்த்தி மேட்டரில் இது எம்எம் அப்துல்லா சிபில் ஸ்கோர் அதை ஒருத்தன் தாவேகாலையும் இருக்காங்கல்ல. ஆமாம். இன்னும் எல்லாருமே அப்படி இருப்பாங்க. அதில் ஒரு அம்மா கேள்வி கேட்குது, அது எப்படியா சிபில் ஸ்கோர் போய் என்னையா நீங்கள் அப்படி என்ன நீ ராஜ்யசபா எம்பின்னு. தலைவரை இவங்கெல்லாம் பதில் சொல்கிறேன், இவங்க தற்கொலைகள், இவங்கெல்லாம் புரியாதான், இவன் இவருக்கு ரொம்ப புரிஞ்ச மாதிரி. இந்த மாதிரி தான். அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி கேட்குற கேள்விக்கு இன்னை வரைக்கும் இவங்களால் அந்த விஷயம் பொய் தப்புன்னு சொல்ல வரல. நீ யாரு? நீ இவர் செல்வ பிறந்தகை தமிழ்நாட்டுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா அவர் மயிலாடுதுறைக்காருப்பா அவரு. எஸ்ஐயில் ஒரு பேர் இருக்கான்னு. தமிழ்நாட்டுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா என்ன கதை இது? ஏன்னா அவரு பாவம் எஜமா கோச்சிக்கிட்டாரு. என்ன நீ சும்மா சும்மா சோடங்கர் வராரு ஒன்று சொல்கிறாரு, நீ கூட நேற்று சோடங்கர் சொன்னது கரெக்டுன்னு சொன்னியாமே. என்ன விஷயம்? ஐயா அது மேடைக்காக சொன்னது ஐயா அப்படின்னு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி நஷ்டத்துக்கு பண்ணிருக்காப்புல அப்படின்னு அது கேட்குறப்போ பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் காங்கிரஸ்லேயே அவர் இல்லைன்றாங்க. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து முதல்வர் அவர்களோட நேற்று திமுக மகளிர் மாநில மாநாடு, அதாவது என்னன்னா மேற்கு மண்டலத்தோட மாநாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1.5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய கூட்டத்தை பார்த்தோம் நம்ம. அந்த மாநாட்டில் முதல்வர் ஸ்டார்ட் பண்ணும்போதே உமன்ஸ்னாலே பவர்ஃபுல், அந்த பவர்ஃபுல் உமன் மூலமாக ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒன்று சொன்னார், இந்த மாநாட்டிலே இவ்வளோ பெண்களை திரட்டி இந்த அளவுக்கு பண்ண நான் கனிமொழி சொல்லுவார்னு பார்த்தா செந்தில் பாலாஜி மகளிர் அணி கூட்டத்துக்கு செந்தில் ஆட்களை திரட்டது செந்தில் பாலாஜியா ஒத்துக்கிட்டாரு. எப்படி இது பாருங்க, அப்போ எப்படி திரட்டிருப்பாரு? பேக் வச்சிடறாங்களா இப்போலாம்? ஆமாம், சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு. அதில் பெண்கள்னாலே பவர்ஃபுல்லு, அந்த பெண்களோட பவர்ஃபுல்லான பெண்களை வச்சு தான் நாங்கள் 2வது பவருக்கு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு சரிதானே வந்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கேருந்து சத்தமே வரல. மறுபடியும் கேட்க அவங்க அழைத்து வரப்பட்டவர்கள் தானே என்ன பண்ணுவாங்க. அதில் என்ன விஷயம்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். மகளிர் உரிமை தொகை, பொண்டாட்டி பேச்சை கேட்கணும், பெண்கள் தான் பவரு, பெண்களால் தான் பவருக்கு வருவோம். இப்போலாம் பார்த்தீங்களா பெண்கள் பெண்கள் பெண்கள்னு. ஏன்னா எம்ஜிஆர் ஆலே போயிடுச்சு, அது எம்ஜிஆர் பேரும் போயிடுச்சு. இப்போ விஜய்னாலே மறுபடியும் போயிட போதுன்ற பயம் இருக்குது. அதனால் பெண்கள் 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 அது சரி. நம்மால் சின்னவர் அவர் ஏதாவது வித்தியாசமாக பேசுவார்னு பார்த்தா பழைய அடிமையும் புதிய அடிமையும் வந்தாலும் வெல்ல முடியாது. இல்லைண்ணா அவர் என்னன்னா இது திராவிட கழக திமுக ஆட்சியோட 2.0 அப்படிங்கிறத அதை எழுதி படிக்க வச்சிருக்காங்க. அதையும் படிச்சு நம்ம சொல்கிறேன். அதான் அந்த அளவுக்கு அவர் போயிட்டாரு. அதனால அவருக்கு வந்து இனிமேல் நம்ம புதுசாக எதிர்பார்க்க முடியாது. சம்பளம் தானே வேலைக்கு வச்சுக்கிறீங்க, இந்த கூட்டத்துக்காக புதுசாக எழுதி கொடுங்க. எழுதி கொடுங்க. அது ஒன்று. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டிங்களையாவது மாற்றலாம்ல. அங்கேயும் அதே தான். அந்த அம்மா அப்பா அப்படின்னு ஒன்று பிடிச்சதா அந்த குழந்தை இந்த இங்கே நர்ஸ் எடுத்துல சென்னையில் அதே குழந்தை மகளிர் விடியல் பயணம் எனக்கு யூஸாக இருந்ததுன்னு பேசுது. சரி காஸ்டியூமாவது மாற்றிக்கலாம் பார்த்தா அதே காஸ்டியூம், அதே டெய்லர், அதே கடை, அதே வாடகை. இந்த மாதிரியா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருப்பீங்க? அங்கே வந்து இலங்கை பெண்ணு, இங்கே தமிழ் பெண். எப்படிலாம் பாத்திரங்கள் மாறுது பாருங்க. அதனால் இவர் அந்த இந்த கூட்டம் அதை எடுத்து கொஞ்சம் பேர் போட்டிருந்தாங்க. அவர் பேசும்போது கூட்டம் கலைஞ்சி போச்சு, அவர் பேசும்போது கலைஞ்சி போச்சுன்னு. அது எல்லா கட்சியும் எல்லாரும் அவங்க மாற்றி போட்டுக்கிறது. எடப்பாடி பேசும்போது கூட்டம் கலையுது, கூட்டம் வர கூட்டம் கலை தான் செய்யும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அதனால் இவர் இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டி மகளிர்கள் முழுவதும் நம்ம இருக்காங்கன்னா அது எதுவுமே கிடையாது. உங்களுக்கான விஷயங்கள் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு பெரும் பயனை தராது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா கொடுங்குறீங்க. அதுதான் நான் ஜனங்களுக்கு நல்லா முதல்வர் நேற்று ஒரு வார்த்தையை போட்டாருண்ணே, 1000 ரூபா கொடுத்து 4000 ரூபா உங்களுக்கு சேர்த்து வச்சுருக்கேன், சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கேன்ருக்காருண்ணே.
இந்த விடியல் பயணம் இந்த 1000 ரூபாய் வச்சு 4000 ரூபாய் மாதம் சேவ் ஆகுதான். 4000 ரூபா சேவ் ஆகுதுன்னா 12,000 ரூபா பிடுங்குறீங்க. கொடுங்க. அவ்வளோதான். நேற்று கூட ஒரு கணவன் திருவாரூரில் மது குடிக்க பணம் தரலன்னு பொண்டாட்டியை அடிச்சே கொண்டிருக்கான். இதுதான் உங்கள் ஆட்சியின் சாதனை. அப்போ அவன் வரதட்சணைக்காக கொள்ற காலம் போய் இப்போ சரக்குக்காக கொள்ற காலம் வந்துச்சு. இவன் சம்பாரிச்சு குடிச்சது போக மனைவி இவன் இப்படி போயிட்டானே நம்மளாவது குழந்தைங்களை காப்பாற்றலான்னு ஏதாவது வேலைக்கு போய் வச்சிருக்கிற காசையும் கேட்டு பிடுங்கி அதை தரலன்னு ஒன்று அடித்து கொள்கிற அளவுக்கு வெறி போகுதுன்னா இந்த மது மனிதர்களை, தமிழக மக்களை, தமிழர்களை, இவர்கள் சொல்கிற தமிழர்களை எப்படி ஆக்கி வச்சுருப்பாருங்க. ஒரு நாளைக்கு 2 செய்தியாவது யாரையாவது அடித்து கொண்டாங்க மது போதையிலன்னு வராமல் இல்லவே இல்லை. இது என்னங்க நாடு இது? எப்படிங்க இந்த மாதிரி இவ்வளவு நடந்த பிறகும் இவர்கள் மது போதை பற்றியும் மது விலக்கு அது இது போதையே இல்லாத ஒரு தமிழகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா என்ன மாதிரி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போ இவர்களுக்கு மக்களை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏதாவது ஒரு ஜிம்மி ஜிப் வேலை பண்ணி இந்த ஆட்சியை மறுபடியும் 2.0 கொண்டு வந்துட முடியுமா அப்படி தான் யோசிக்கிறாங்க தவிர நம்ம இந்த 5 வருஷம் இப்படி பண்ணலைன்றதை பற்றி இன்னை வரைக்கும் முதல்வருக்கு தெரியாதுங்க. நம்ம இதெல்லாம் தப்பு. ஏங்க இப்போ 2வது மாநாடு பெண்கள் பற்றி முதல் மாநாட்டிலேயே நீங்கள் மேடை ஏற்றினப்போ நம்ம போட்டோம். டிஜிபி சீமா அகர்வால் அவங்க தான் டாப் மோஸ்ட் நம்பர் 1ன்னு. இன்னை வரைக்கும் இது பண்ணல. அவர் போனார் உடம்பு சரியில்லைன்னு 15 நாள் கடந்து ஆயிடுச்சுல்ல. ஏன் அவர் மறுபடியும் வரல சார்ஜ் எடுக்க? இப்போ அபய்குமார் சிங் இருக்கார். இவர் ஜனவரியில் ரிட்டையர் ஆகிறார். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போவாவது ஒரு கௌரவமாக ஒரு பெண் டிஜிபியை வச்சுட்டு போங்க. ஏன்னா தேர்தல் வந்த அப்புறம் அவங்க ஒரு டிஜிபி போடுவாங்க. அவங்க கையில் பவரே இருக்காது. அப்புறம் என்ன இவங்க என்ன நினச்சிங்கன்னா 2.0 வந்தோன்னா சீமா அகர்வால் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க சீமா அகர்வால்? நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு மீறி எடுத்து. அப்போ என்ன ஒரு அரகண்டு? நான் சட்டத்தை மீறி தான் நடப்பேன், நான் வந்து நியமிக்கவே. ஒரு அதிகாரி மேலே இவ்வளோ பெரிய பயம் வர்ற அளவுக்கு அந்த அதிகாரியோட செயல் இருக்குன்னா அது மேலே பாராட்டக்கூடாது. அதிகாரிகள் மேலாம் இல்லை. இவர் ரத்தோரை போடுங்க, அப்போ இல்லை ராஜீவ்குமாரை போடுங்க, இல்லை 4வது ஒருத்தர் யாராவது 3 பேர் தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை போடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? 3 பேருமே உங்களுக்கு பிடிக்காமல் எப்படி போவோம்? அப்போ இவர் கையில் எதுவுமே இல்லைன்னு தெரியுதா? வேற யாரோ ஆட்டி படைக்கிறவங்களும் இவங்க 3 பேரும் பிடிக்கல. இது தொடர்ந்துண்ணே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் பிஜேபி அரசாங்கம் வந்து 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அது இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை. அதாவது பேஷண்ட் கோமா ஆனால் டெத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாருன்னா அதுக்கு அந்த வார்த்தையுமே புரியல. பேஷண்ட் கோமா ஆனால் டெத்து, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத்துன்னு அப்படி வேணால் சொல்லுவாங்க. இது புதுசாக இருக்குது. பேஷண்ட் வந்து கோமாவில் இருக்காங்க, ஆப்ரேஷன் இதுங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எழுதி கொடுப்பான் பேசிட்டு அந்த அன்னைக்கு இதில் சொன்னார் இல்லைன்னா கந்தர்வக்கோட்டை பேரூராட்சியை நகராட்சியை மாற்றிடும்னு சொல்லி மாற்றி சொன்னார். கேரக்டரையே புரிஞ்சு மாட்டேங்கிறேன்ட்டாரு. அந்த விஷயம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார்னா இன்றைக்கு தமிழகத்தில் வந்து மேயர்கள் 50% இருக்க காரணமே திமுக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்கண்ணே? அது ராஜீவ்காந்தி காலத்தில் பல இது கொண்டு வந்தாங்க அந்த உள்ளாட்சி இது சம்மந்தமாக. அதில் வந்த விஷயந்தான் பட்டியலின மக்கள், பெண்கள், அப்புறம் ஜெயலலிதா பீரியடில் 50% பெண்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் அப்படியே வந்தது தான். அதில் தான் கண்டெடுத்த முத்து தான் நம்ம மேயர் பிரியா. என்னது மணப்பாட மங்கை அந்த மேயர் பிரியா. மேயர் பிரியா இடத்துக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனாலும் மேயர் பிரியா மணப்பாட மங்கையை தான் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இது வந்ததே தவிர இவர்கள் ஏதோ இஷ்டப்பட்டு நீங்கள் தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். மேயருக்கு அவர் ஒரு லேடி கொண்டு வருவாங்க மாசு நிற்க, இவர் ஒரு லேடி கொண்டு வர சொல்ல, பொதுவாக தகுதி வாய்ந்த லேடி இருக்க, அதெல்லாம் வேணான்னு கடைசியில் சேகர் பாபு ஜெயிக்க, அதில் தான் அந்த மணப்பாட மங்கை வந்தாங்க. அதில் இங்கி பங்கி சரி அதெல்லாம் ஓகேங்க. கிருஷ்ணகிரியில் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அது சிறுபான்மையை சேர்ந்த பெண்ணு, என்ன பண்ணீங்க? நீங்களே தோக்கடிச்சு நீங்களே தோக்கடிச்சு கட்சியை விட்டு லாஸ்ட்டில் அவங்க போயிட்டாங்க. யாருக்காக? அவங்க என்ன அப்படின்னா மக்கள்லாம் வெறுத்து இது பண்ணுற அளவுக்கா பண்ணாங்க? உங்கள் கட்சியில் வேறு கட்சியிலேருந்து வந்தால் தான் திமுக மரியாதை. ரஜினி மன்றத்துலேருந்து வந்த மதியழகனால அந்த குடும்பமே துன்பத்தை அனுபவிச்சு லாஸ்ட்டில் அது ஏடிஎம்கே போயிடுச்சு. இதுக்கு யார் காரணம்? இந்த மாதிரி பெண்களை வந்து இந்த இன்னொரு அம்மா புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் ஒரு லேடி ஊராட்சி தலைவர் வெறுத்து போய் போனாங்க கடைசியில். இந்த மாதிரி பலரும். அப்போ இதெல்லாம் ஏன் தலையிடல நீங்கள் இந்த விஷயத்தில்? அவங்க ஃபரிதா எவ்வளோ தடவை படம் எடுத்திருப்பாங்க உங்களை சந்திக்கணும் அந்த விஷயத்த சொல்லணும்னு. என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? பெண்கள் பெண்கள் பெண்கள்னு இந்த எழுதி கொடுத்ததை பேச தவிர நடைமுறையில் என்ன பெண்களுக்கான இது இருக்குது? அவங்க யார்? செவிலியர்கள். இந்த இன்னைக்கு பாருங்கள் குழந்தைகளோட போராடிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பெண்கள் இல்லையா? தூய்மை பணியாளர்கள் முழுவதும் பெண்கள் தானே.
இன்றைக்கும் அவங்களுடைய போராட்டம் பெருசாக. ஆமாம், இன்னைக்கு அறிவாலயத்தை முற்றுகையிட்டிருக்காங்க. அவங்க பார்த்தாங்க செக்ரட்டரியேட்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே தான் எல்லாம் இருக்குன்ட்டு இங்கே வந்துட்டாங்க. அப்போ அவர்களை ஏற்றுவது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. அப்போ இவர்கள்லாம் அதுதான் சொல்கிறேன், ரோம் நகரம் எரியும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையான நாட்டில் பெண்கள் அவ்வளோ போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. டெய்லி பெண்கள் கணவர்களோட போராடிட்டு இருக்காங்க. மது போதையில் இருக்கிற கணவர்களோட ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் மது போதையில் இருக்கிற கணவனால வறுமையோட ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த வறுமை போகுதுக்காக அவர்கள் வேலைக்கு செல்றதுனால வேலைக்கு போகிற இடத்துல கிடைக்கிற பாலியல் சீண்டல்கள் இந்த மாதிரி பல விஷயங்களோட போராடிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற அந்த மது போதை பழக்கத்தை ஒழிக்காமல் இவர் உட்காந்துட்டு நீங்கள் 50% யாராவது எழுதி கொடுத்ததை பேசிக்கிட்டு கனிமொழி எப்பவுமே சிச்சினே இருப்பாங்களாம். அது யாருக்கு தேவை? நாட்டுக்கு தேவையா? நாட்டுக்கு தேவையா? தொடர்ந்து நீங்கள் அக்கா கனிமொழியை பற்றி பேசினால திமுக இப்போவே வந்து தோல்விக்கு வந்து யார் காரணம் தேடும்போது ஒரு விஷயத்த நீங்கள் நேற்று மறைமுகமாக சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுதுனே. என்னென்னா என்ன சொன்னார்னா, என்றைக்குமே தேர்தலில் வந்துட்டுனா திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை தயார் செய்து மிகப்பெரிய வெற்றியை தேர்ந்தெடுத்து கொடுத்தது வந்து கனிமொழி அவர்கள். அதனால நாடாளுமன்றத்தில் அதில் தேர்தல் அறிக்கை பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையும் குழு தலைவரை அவங்க நியமிச்சிருக்கோம். அவங்க மனசில் நினச்சிவாங்க, படுபாவி இந்த மாதிரி மாட்டி விட்டியா, டிஆர் பால் தப்பிச்சிக்கினார், நான் மாட்டிக்கினேன். அக்கா மறைமுகமாக பழிகாடாக முடிவு பண்ணிட்டாரா முதல்வர்? அக்கா வேறு என்ன பண்ணுவாங்க? அக்கா தான் சமாளிப்பு திலகம் தானே. அவங்க அப்படியே வருவாங்க, அவங்களுக்கு பிடிக்காத கேள்விக்காக டமால் திரும்பி ஓடி போயிடுவாங்க. ஆமாம், இவர் உதயநிதி இவங்களாம் என்னைக்காவது இவர் சொல்கிறாரு, உதயநிதி சொல்கிறாரு அவரை பத்திரிகையை சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் முதல்ல சும்மா விட்டு பாருங்க, கேள்வி கேட்க சொல்லி என்ன இது எப்படி துடிக்க ஓடுறீங்கன்னு பாருங்கள், என்ன நடக்கும். ஆமாம், தேர்தல் நெருக்கத்தில் அதெல்லாம் நடக்கும். அப்போ கனிமொழி கையில் இந்த நம்ம நேரத்தை பேசணும், வேறு என்ன பண்ணுறது? நிறைவேற்றாத கோரிக்கை தூக்கி மறுபடியும் போடுறதா, அல்லது இதெல்லாம் ஓர தள்ளிட்டு புதுசாக தேடுறதா? புதுசாக தேடணுன்னா அப்போ இது என்ன ஆச்சுன்னு கேள்வி வரும். இந்த மாதிரி பல சங்கடம், பெரிய கஷ்டம். அது ஆளாக போகிறது கனிமொழி காலம் கண்டிப்பான. இதில் இந்த முதல்வர் அவர் பேசுனதில் கடைசியில் ஒரு பாயிண்ட் சொன்னார்னே, அதிமுக வந்து கண்டன அறிக்கை வர்றதோ அது எந்த ஒரு அறிக்கை வந்தாலும் கமலாலயத்திலேருந்து வர்ற அறிக்கையை தான் பெருசாக பேசப்படுது, அந்த அறிக்கையை தான் எடப்பாடி அவர்கள் விடுறாருன்னு சொல்லி மீண்டும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. எப்படி பார்க்க? திரும்ப திரும்ப இவர்கள் வந்து அதிமுகவை நாங்கள் ஒரு இதுவாகவே பார்க்கல, ஒரு கட்சியாக மதிக்கலை. நாங்கள் வந்து பாஜகவை தான் முன்னிறுத்துவோம், அப்போ தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் மக்கள் அந்த எதிரியாக பார்ப்பாங்க. அதிமுகவே கேள்வி கேட்டாலும் நாங்கள் அதுலேருந்து நழுவுறு ஓடுற வழி பார்ப்போம். அதிமுக பாஜக கிட்ட அடிமையாக இருக்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோன்றீங்க. நான் கேட்குறேன், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசின பிறகு எவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் கட்சிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது? ஒன்றுத்துக்காவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு விவாத பொருளை எடுத்தாங்களா? எதுவுமே எடுக்கல. இன்னும் விஜய் இதை தான் உருட்டிக்கிட்டு இருக்குது. விட்டா விஜய் தடுமாறி விழுந்ததற்கு காரணம் பாதுகாவலர்களா, ரசிகர்களா? நேற்று அதெல்லாம் ரொம்ப மோசம். விஜய் என்னமோ பின்னாடி கை காமிச்சு தள்ளுங்கன்னு சொன்ன மாதிரியும், அவர் வந்து தள்ளி விட்டு இவர் கீழே தள்ளினார் மாதிரியா? அதை வேற அவர் ஆக்சுவலாக கையை அப்படி பின்னாடி வச்சிருந்தாராம், கை காமிச்சோன்னா தள்ளுங்கன்னு சொன்னோன்னா அவர் தள்ளு எப்படி? அது இதெல்லாம் சொல்றீங்க. விஜய் வந்து பிளான் பண்ணி பண்ணாராம். சரி, பிளான் பண்ணி பண்ணா எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? என்ன யோசிக்கிறாங்க? இதோட நான் சமீப காலமாக பார்க்கறது, பாரதியாரை திட்டினாங்கல்ல, ஆமாம், பயந்தாங்கோலி ஓடி போயிட்டாருன்னு. நான் நேற்று கூட ஒரு இதில் கேட்டேன். சரிப்பா, அவர் பயந்தாங்கோலினா வச்சுக்கலாம். ஒரு தன்னந்தனி மனிதர் சுப்பிரமணிய சிவாலேருந்து எல்லாரையும் வச்சு இங்கே பீச்சில் கூட்டம் நடத்துகிறாரு. தன்னுடைய எழுச்சி கவிதைகள், தன்னுடைய கட்டுரைகள், இதன் மூலிமா வெள்ளை அரசாங்கத்தை ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாக்குறாரு. இவருடைய இதை படிச்சுட்டு மக்கள்கிட்ட ஒரு சுதந்திர எழுச்சி வருது. அதனால் பயந்து போன பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இவரை பிடிச்சி உள்ளே போகணுன்னு ட்ரை பண்ணுறப்போ நண்பர்கள் சொல்லி இவர் பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. அங்கே போய் நான் லேகியமா விற்றுருந்தார், அங்கேயும் இதே வேலை தான் பண்ணாரு. அப்படிப்பட்ட பாரதியார் பயந்து ஒன்றுன்னு பேசுகிறவங்க 62 திராவிட நாடு கோரிக்கையாக விட்டீங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு. சுடுகாடு போக வேண்டியதானுங்க. அன்னைக்கு கைது பண்ணுவாங்கன்னு பயந்து போய் தானே திராவிட நாடு கோரிக்கை கை விட்டீங்க. இல்லை, எனக்கு தேவையில்லப்பா, நான் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடு, கைதுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். கைதாக இருக்க வேண்டியதானே, ஏன் பயந்தீங்க? உள்ளதும் போயிடும். எந்த இதுக்காக பெரியாரை எதிரியாக காமிச்சு வந்தோமோ அது போயிடும். ஏதோ இன்னைக்கு பெரியார் வீட்டு பிள்ளைகள், பெரியார் பிள்ளைகள் பேசுகிறீங்களே. திமுக அதனுடைய காலம் முழுவதும் பெரியார் எது தான் அரசியல் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும். அப்போது இந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட இந்த வீரர்கள் தான் பாரதியாரை பயந்தாங்கோலின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி பல சொல்லுவேன் நான். சர்க்கார் கமிஷன் பயந்துக்கிட்டு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு போனதும், ஜெயலலிதா எப்படா விலகு வாங்கன்னு பார்த்து பிஜேபியோட கை கோர்த்ததும் பயத்தின் வெளிப்பாடு தான். வேற என்ன சொல்ல முடியும்? அதனால்
இதெல்லாம் யாரோ ஒருத்தர் லோக்கலில் இருக்க பேசுகிறேன். இன்றைக்கி சீமான் உடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. எல்லாம் தவறு. நான் என்ன கேட்குறேன், சீமானை விமர்சனம் பண்ணுங்க. அவர் அரசியலுக்கு வந்துட்டார், பண்ணுங்க. அவர் உங்களை விமர்சனம் பண்ணுறாரு. என்னைக்காவது யார் குடும்பத்தையாவது இல்லை தனிப்பட்ட அந்தரங்கங்களை சீமான் பேசியிருக்காரா? அப்படி பேசுறது கூட தப்புன்னுவார் சீமான். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அரசியலுக்கே வராத சீமான் குடும்பத்தினரை இழுத்து பேசுறத ரசிக்கிறீங்க. அதை ஒருத்தர் டிஎம்கேல பொறுப்பில் இருக்கிறவர் ரசித்து ட்வீட் பண்ணுறாரு. என்னங்க இதெல்லாம் நியாயம்? அரசியல் எங்கெங்க போயிருக்கிட்டு இருக்குது? அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய்கிட்டு இருக்காருங்க பாருங்கள். அது யாரை போட்டு அடித்தா இவங்க ரொம்ப கூனி குறுக்கி போய் நிற்பாங்களான்னு. அது சீமான் அரசியலுக்கு வந்தப்பவே அந்த முடிவுலாம் பண்ணியிருப்பாரு. நீ எங்க ஆடுறா, இந்த கூட்டத்திலிருந்து வந்து நான் ஏன் அடி எப்படி இருக்கும் பாடுறான்றது. நீங்கள் யாரை கேவலப்படுத்துறீங்க? உங்கள் கட்சியில் இருந்த மிகப்பெரிய தலைவர். இல்லைண்ணா, நேற்று மகளிர் அணி மாநாடுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது பப்ளிக் மீடியில் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பெண்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துல எப்படி ஒரு பாடல்? இவர்கள் குத்தாட்டம் போட்டால் அது வந்து அறிவார்ந்த விஷயம். அது திராவிடத்தை நோக்கி நகர்வது. விஜய் கட்சியில் குத்தாட்டம் போட்டால் தற்குறிகள் வழங்க மாட்டாங்க. ஆனால் கார்பரேஷனே கூட்டம் கூட்டி சண்டே வந்து ஹாப்பி சண்டே ஸ்ட்ரீட்டு, என்னது ஹாப்பி ஸ்ட்ரீட்னு குத்தாட்டம் போட வைப்பாங்க. என்ன அரசியல்? அதனால் அரசியலில் இப்படிலாம் நாகரிகம் அழிஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்முடைய குடிமக்கள்கிட்ட போதை பழக்கத்தை அபிநயுத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அபிநயம் கொடுத்தே அந்த மக்களை அப்படியே மடமாக்கினாங்க. அது மாதிரி மடமாக்குற வேலை தானே போய்கிட்டு இருக்குது. அவனை மறக்கடிச்சு நீங்கள் எல்லா வேலையும் மாற்றிட்டு. ஆமாம், போதையில் இருந்தானா அவன் அதில் தானே இருப்பான். அவனுக்கு போதைக்காக என்ன வேணா செய்வான். நம்மளுக்கு ரவுடி ஆஃபீஸ் ஆவான், நம்மளுக்காக டிக்கெட் விற்பான், நம்மளுக்காக கூட்டத்தில் வந்து நிற்பான், எதிராளி அடினா அடிப்பான். அதுதான் இது தொடர்ந்து துணை முதல்வர் அவர் பேசும்பொழுது அதிமுகவையும் பிஜேபியும் ஓட வரட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எதுக்காகனா, பீகாருக்கு அப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள் இங்கே தமிழகத்தை தான் சொல்லியிருக்காரு. இது சுயமரியாதை கலந்த ஊர், இங்கே வந்து எந்த ஒரு விஷயமும் இங்கே வந்து அடிமைத்தனமாக செல்லாது அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு. சுயமரியாதைன்னு அவர் என்றைக்கெல்லாம் சொல்கிறாங்களோ அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பெண்களுக்கோ அல்லது சுயமரியாதை போகிற மாதிரி ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடக்குது. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நம்ம பார்த்துட்ருக்கோம் அரசு ஊழியர்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில். சுயமரியாதை என்பது பரஸ்பர மரியாதை. இப்போ நான் சுயமரியாதைக்காரனா, நான் உங்களையும் நான் மதிப்பேன். ஆமாம், உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். இதுவும் சுயமரியாதை தான் வரும். பெரியார் யார் வந்தாலும் எந்திரிச்சு நிற்பார். ஏன்னா அவர் சுயமரியாதை ஏற்றுக்கொண்டவர். யார் வந்தாலும் சின்ன பசங்க தான் எந்திரிச்சு நிற்பார். வாங்க போங்கன்னு தான் பேசுவார். வா போன்னு கூட பேச மாட்டார். அந்த மாதிரி பெரியார். அவர் சுயமரியாதை படித்தார். நீங்கள் அப்படியா? ஒரு கலெக்டரு தள்ளி உட்கார மாட்டீங்க. ஜல்லிக்கட்டுக்காக போராடினவரை பின்னாடி நிற்க வச்சுருக்கீங்க. உங்கள் மகனுடைய ஃப்ரெண்டுங்களை உங்க கூட உட்கார வச்சுருக்கீங்க. மாவட்ட செயலாளர் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இதுதான் உங்களுடைய சுயமரியாதை. இதுதான் இது. சுயமரியாதை பேசுகிற ராசா. ஆமாம், மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு இருக்காரு. தலைவர் பக்கத்தில் யார் உட்காரணும்? நீங்கள் தான் உட்காருங்க, அடுத்த வாரிசு. நான் உங்களுடைய அடிமை, நான் பக்கத்தில் உட்காடுறேன். இல்லை அவர் உதயநிதி, நீங்கள் எங்கேயா உட்காருங்கன்னொன்னே உட்காந்துட்டாப்ல. அப்புறம் அவர் அப்படி பார்த்தோன்னே நான் தான் சொன்னேன்ல அப்படின்ட்டு இவர் எங்கே உட்காரா மறுபடியும் எங்கே உட்காடுறாங்க. இந்த சேரில் கூட டேபிளில் இது மேடையில் உட்கார சேரில் கூட பேதம் பார்க்குற நீங்கள் சுயமரியாதை பற்றி பேசுகிறீங்க. ஓட விரட்டுங்கள்ன்றீங்க. 11% வந்துட்டாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. 6% உள்ளாட்சி தேர்தலில், 11% நாடாளுமன்ற தேர்தலில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக போக இன்னும் உங்களை ஓட விரட்டுற அளவுக்கு அவங்க போவாங்க. இவர்களுக்கு பயம் இருக்குது. அதுதான் வார்த்தைகளில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், எங்களுக்கு வாக்களியுங்கள், இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் எங்கேயுமே சொல்கிறதுக்கான இது இல்லை. பிஜேபி மோசம், அது மோசம், இல்லாத விஷயங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வர்றது, இல்லாட்டி சின்னதாக எங்கேயா நடக்கிற விஷயத்தை பூதாகரமாக்கி பாருங்கள் இதெல்லாம் நடக்குது, இங்கே அப்படி நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்றது. இங்கே தான் நம்ம ஜனமே நம்மளே கொள்றான். புருஷன் பொண்டாட்டியை கொள்றான். ஆமாம், ரீல்ஸ் போடுறேன்னு வடநாட்டுக்காரனை வெட்டுறான். கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் போகிற வண்டிகளாம் அடிச்சுன்னு ஒருக்குறான். மக்களை இது பண்ணுறான். அப்புறம் எங்கே நம்மளை மற்றவங்க வந்து அடிக்கிறது? நம்மளே போதும். கண்டிப்பாக. இது தொடர்ந்தன அதிமுகவில் பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை மறைமுகமாக சீண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அங்கங்கே பேச ஆரம்பித்தோன்னே நேற்று வந்து மறைமுகமாக வந்து ஒரு சாடலை கொடுத்துருக்காரு. விளையும் பெயர் முளையிலே தெரியும், பூசா வந்த கட்சிக்காரங்களும் நம்மளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான பதிலடி கிடைக்குங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காப்புல. அதை தொடர்ந்து நம்ம அண்ணன் செல்லூராஜ் அவர்களும் வந்து காட்டமாகவும் அழகாகவும் அந்த ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அதிமுக தாவேக்காவை லைட்டாக அடிக்கிற மாதிரி தெரியுது. எந்த மாதிரி விஷயம்? நான் தான் சொன்னேன்ல, இவர் டைலமாவில் இருக்காருன்னு. இவர் வந்து என்டிஏ கூட பேசிக்கிட்டு
இந்த கூட இருக்க புது கூட்டாளிகள் ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ் இவங்க பேச்செல்லாம் கேட்டு தனியாக நின்னா ஜெயிச்சிருவாங்க. இதில் ஒரு காமெடி என்னென்னா, இவர்களே ஆளை வச்சு எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க 40% 50%. அதை போய் அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கள நிலவரம் தெரியுது. அவர்கள் வந்து ஏடிஎம் கூட போயிட்டா ஓரளவு பொழைச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் புஷி ஆனந்த் தலைவர்கிட்ட வரும்போது இதெல்லாம் சொல்லக்கூடாது, தொலைச்சிருவேன், ஒவ்வொரு தொகுதியிலையும் சிறப்பானது இருக்குது, 1,00,000 ஓட்டு இப்போவே வாங்கிட்டோன்னே அப்படின்ற அளவில் தான் பேசணுன்ற அளவுக்கு எல்லாரையும் தயார்படுத்திருக்காரு. அப்போ உண்மை விஜய்கிட்ட போல. உண்மை என்னன்னு புஷிக்கு தெரியுது. புஷிக்கு என்னென்னா தோற்று போயிட்டா இருந்தாலும் நடிக்க வருவார், நமக்கு பிரச்சனை இல்லை, டெய்லி பத்திரிக்காரனை பார்த்து ஓட வேண்டியதாக இருக்குது, எவனா ஏதாவது கேஸ் போட்டு விட்டான்னா நம்ம மாட்டிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. நேற்றுலாம் பார்த்தீங்கல்ல எப்படி முகம் வெளிரி போய் வெளியே வந்தாங்க. ஒவ்வொருத்தரோட முகமும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பேசுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து அதிமுகவுக்கு பிடி கொடுக்காம என்டிஏக்கு இது போகாமல் இப்படி பண்ணும்போது விமர்சனமாக வைக்கும் பொழுது, அதுலேயும் அந்த இவர் செங்கோட்டையன் போன்றவர் வைக்கும் பொழுது, இன்றைக்கி செங்கோட்டையனுடைய பிரதான குறியே என்னென்னா அதிமுகலேருந்து ஆள் பிடிக்கிறது. ஒரு காலத்தில் இப்போ கொஞ்சம் பேர் வந்தவங்களெல்லாம் வேணான்ட்டாங்க. இப்போ தேடி போய் கூப்பிட்றாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நான் கூட சொன்னேன்ல, ஒருத்தர் நீக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிச்சு ஏடிஎம். அந்த மாதிரி ஆள் தான், ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் பிடிச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி ஆள் தான் அண்ணனுக்கும் தெரியும் நினைக்கிறேன் செங்கோட்டையன். ஆமாம், அவரு பழைய பேட்டரி தானே, பழைய பட்டன் செல் தானே வரும். அப்போ அவருக்கு இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் பழகி இருந்தால் தெரியும். இந்த மாதிரி இதனால தாவேகாவை இவர்கள் இன்னும் வேறு மாதிரி அடிக்கணும். அது அதான் சொன்னேன்ல, பொதுக்குழுலேயே சொல்லிட்டார் அவர். ஆமாம், யாரும் அடிக்காதீங்க, ஜனவரி வரைக்கும் பார்ப்போம். ஜனவரிக்கு அப்புறம் ஒத்து நான் இப்போ சொல்கிறேன், என்டிஏட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்றல, ஒருவேளை ஒத்து வரல தனியாக தான் நிற்க போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் அடியை பாருங்க. 2 மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி விழும்ல, 3 அடி இருக்குல்ல, அண்ணன் சீமான் வேற, அண்ணன் சீமான் அடி வேற இருக்கு, மத்தளம் கிளிகிற மாதிரி அடி விழும் இனிமேல். அதனால் இவர்கள் இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்க போகிறாங்களோ நல்ல வாய்ப்பு கிடைக்குது. வீணாக இந்த தாந்தோன்றித்தனம் திமுருக்குது இல்லை. ஆமாம், அதில் அளவுக்கு ஒரு படத்தில் சொல்லுவான், நான் வாயை பற்றின அப்படிக்கா போவாது, நான் போய் அடி வாங்கிட்டு வருவார், நானும் இந்த மதுரைக்காரன் தான் சொன்னேன்ல கேட்டியா அப்படின்னு. அந்த கதை தான் நடக்க போகுது. கண்டிப்பான. இது தொடர்ந்து தாவேக்காவோட விஷயம் தான். தாவேக்கா வந்து 2வது நாளாக வந்து சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. இன்னைக்கு நேற்று வந்து அண்ணன் நிர்மல்குமார் வெளியே அவர் வரும்போது கேட்டிருந்தாங்க, பல கேள்விகள் கேட்கும்போது அவர் சொல்ல விசாரணையில் இருக்குது, நாங்கள் சில விஷயங்கள் பேச முடியாது, ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்து தமிழ் ஊடகங்கள் எல்லாமே எங்களை வேறு மாதிரி திமுக ஆதரவு ஊடகங்கள் வேறு மாதிரி சித்தரித்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாப்புல. ஆனால் நேற்று வந்து அவங்களுடைய வெளியே வரும்போது யாரோட மூஞ்சிலையுமே வந்து ஒரு விஷயமே தெரியல. ஏன்னா ரொம்ப ஒரு டென்ஷனாக அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா போகும்போது ஆதவ் அவர்கள் நல்ல போஸ்ட் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சூப்பராக பார்த்துட்டு சரிங்களா கூட நீங்கள் பின்னாடி இருக்கீங்களா அந்த பழியாடு அடிக்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒயிட் ஷர்ட், இவர் மட்டும் அந்த டெல்லிக்கு அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. நேற்று என்ன விசாரணை வந்து என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும்? ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி இவர்கள் சொல்கிற விக்டிம்ன்ற அடிப்படையில் 2 நாள் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவ்வளோ கொஸ்டின்கள், அவ்வளோ விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது. இதில் இவர்கள் சொல்லுகிற விஷயத்தை வச்சு கடைசியாக விஜய்க்கு சம்மன் கொடுக்குற அளவுக்கும் போகுது. ஆனால் விஜய் போகிறாங்கண்ணே? இல்லை டெல்லியிலேருந்து யாரெல்லாம் பனையூருக்கு வந்துருங்கன்னு. இல்லைண்ணா, விஜய் அங்கே போயிட்டாருன்னா டெல்லியிலையும் அவர் ஜெயிச்சிடும். டெல்லியிலையும் ஜெயிச்சிருவாருண்ணே. என்னதான் பண்ண சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்கண்ணா. அவர் வந்து கடாரம் கொண்டான், எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே ஜெயிச்சிருவாரு. விஜயன் போய் கல் எடுத்துகிட்டு வந்தார், அது மாதிரி போய் டெல்லியிலையும் போய் இது மாட்டுவாப்பில். இன்னொன்று அவர் பார்க்காத சிபிஐ சினிமாவில், அதனால் போய் பார்த்து சந்தித்து பேசிட்டு வருவாப்பில். அநேகமாக விஜய்க்கும் சம்மன் வரணும்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து தாவேகாக்கு எந்த அளவுக்கு வந்து பாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குமா? தாவேகாக்கு பாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குமா? விசாரணை வந்து அவங்க சைடில் எதுவும் பண்ணது, அந்த இடத்துல சம்பவம் போலீஸ் விசாரணையில் நாங்கள் வர வேணான்னு சொல்லி வந்தது, அந்த மாதிரிலாம் உயிரிழப்புக்கு காரணமாக இவர்கள் அமைந்தார்கள், இவர்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்கலாம்ல. அதில் விஜய் முதல் குற்றவாளி ஆகலாம்ல, வாய்ப்புகள் இருக்குது. ஒழுங்காக வரலாம். ஏன்னா எனக்குமே அந்த டவுட் இருக்குண்ணே. ஏன்னா மலேசியாவில் ஆடியோ லான்ச்சுக்கு முந்தின நாளே போயிடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்துக்கு தான் அவர் கரெக்டாக போகிறாரு. அது முந்தின நாள் போதெல்லாம் வேறு மேட்ரு. 58 கோடி ரூபா வசூலாக இருக்குதான். அப்போ போகணும். மலேசியன் கவர்மெண்ட்டு ஏற்கனவே பல விஷயங்கள் நோண்டி எடுத்திருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற அமலாக்கத்துறையிலேருந்து எல்லாமே கவனம் செலுத்தி நக்கீரனில் எழுதியிருக்காங்க. எழுதினவர் ஒரு நல்ல பத்திரிகையாளர். நக்கீரன் ஒன்று நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, அவர் கொஞ்சம் விஷயத்தோடு தான் எழுதுகிறவர். அப்போ அந்த இது வந்து விஜயை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்காணிக்க தொடங்குறாங்க. சும்மா மட்டும் அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சிங்களா? நீ கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருந்துட்டு போன்ற மாதிரி போயிடும். அதனால் அந்த மாதிரி விஷயம் அங்கே நடந்த ஆடியோ லான்ச்சு, அங்கே அந்த கவர்மெண்ட் எப்படி
ஒன்றும் பேசக்கூடாது. ஒருத்தன் கொடி காட்டினான்ல, ஆமா கசையடியான். அங்கே தெரியும் என்ன பெரம்படி. ஆமா உண்டு நேரடியாக வாழ்நாளில் மறக்க மாட்டீங்க. 3 அடின்னு வாங்க. என்ன 3 அடி தானே வாங்கிக்கலான்னா, அந்த பெரம்பு வந்து ஆசிட்டில் போட்டு எடுத்தது. 1 அடி வாழ்நாளில் நீங்கள் அந்த தழும்பு அப்படியே இருக்கும். சில அடிலாம் இங்கே வந்து முன் வயிறு வரைக்கும் வந்து தழும்பானவங்களாம் இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூரில் பெரம்பு அடி தண்டனை. அதனால் அந்த அவனுக்கு ஏதோ கசையடி கொடுத்த மாதிரி சும்மா லைட்டாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் வாழ்நாளில் விஜய் கூட இனிமேல் நினைக்க மாட்டான். கொடியும் இல்லை, விஜய் கூட நினைக்க மாட்டான். அதனால் அந்த மாதிரி இதாவது விஜய்க்கு சிக்கல் வரதான் செய்யும். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கிற எம்ஜிஆரே, இந்திரா காந்தி, இங்கே கல்யாண சுந்தரம், சிபிஐ இவங்களோட இதுதான் கொஞ்சம் போனார். எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்கவர், ஆனாலும் பதமாக நடந்துக்கிட்டார். அந்த மாதிரி இல்லாமல் நீ இந்த குருட்டாம்போக்கில் இந்த குருட்டு தைரியத்துலலாம் பண்ணக்கூடாது. இந்த ரீல்ஸ் போடுறானுங்கள அந்த கத்தி வச்சுக்கின்னு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறமா இப்படி நிற்கிறது. அதனால் விஜய் அவருடைய கலை யதார்த்தத்தை இது வரைக்கும் புரிஞ்சிக்கல. அவர் ஒரு கற்பனா உலகத்தில் இருக்கார், ஒரு எலைட் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனுடைய பலன் தனியாக நின்னார்னா வர தேர்தலில் நல்லா தெரியும். கண்டிப்பான. இதை தொடர்ந்து அண்ணன் திரும்ப அவர்கள் நேற்று வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி பிஜேபி பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், அவங்க வந்தால் எவ்வளோ கஷ்டம் என்ன வருவாங்க. நான் ஆர்எஸ்எஸ் காரங்களோட ஆர்எஸ்எஸ் பற்றி அதிகம் பேசுகிறேன் தான். அது ஒரு வார்த்தை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா நமக்கு உண்டான சகோதரத்துவம் பேரும் சமத்துவம் பேரும் எல்லாம் பேருங்கிற ஒரு வார்த்தையத்துக்கு வந்து கொட்டிட்டாருன்னு மனசில் உள்ளதை ஃபுல்லாக இப்படி தாராக கொட்டி கொட்டி தீக்கார என்னென்ன அர்த்தம். அவருக்கு லைட்டாக கீ கொடுத்து அமிச்சாங்க திமுகவில். இவர் இன்னைக்கு எது நடந்தாலும் டீயில் சக்கரை இல்லைன்னா கூட ஆர்எஸ்எஸ் சதி. கூட்டத்தில் ஏதாவது மேடை சரிஞ்சிச்சு வச்சுக்கிங்க, நல்ல வேலை சரியில்லை, சரிஞ்சதுன்னா ஆர்எஸ்எஸ் சதி. அதனால் நீங்கள் அவரை விட்டுருங்க. ஏன் தெரியுமா, இப்போ கூட சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, அண்ணன் இவரை துரத்துனதே பெருமையாக சொல்லுங்கிறாப்புல. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் 200 தொகுதி நிற்க போகிறோம், நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று எவ்வளோ பெருந்தன்மையோடு எங்களை சொன்னார் அப்படின்றீங்க. நீங்கள் வெளியே போய் கட்டுவிரியன்னு கலைஞரை பேசுனீங்க. என்னது உங்களை சொல்லி தானே அனுப்பிச்சாரு அண்ணன் வன்னியரசு எவ்வளோ விஷயங்களை சொன்னாரு. அது வரைக்கும் ஒன்றுமே சொல்லாத வன்னியரசு அண்ணன் எவ்வளோ விஷயம். அப்புறம் ஏன் கட்டுவிரியன் பேசுனீங்க கலைஞரை? ஞாபகம் இருக்கா? கண்ணாடி விரியன் கட்டுவிரியன். அது இல்லாமல் விஜயகாந்தோடைய நினைவு நாளில் அந்த இதை பேசுகிறார். விஜயகாந்துக்கு துரோகம் தானே பண்ணீங்க. அப்போ நீங்கள் உங்களை வெளியில் போகிறீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுங்க தெரியும்ல. ஏடிஎம்கே போக வேண்டியதுதானே, ஏன் நீங்கள் போய் தனியாக நின்னீங்க? தனியாக நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது? அப்போ நீங்கள் எடுப்பார் கைப்பிள்ளை ஸ்டாலின். அதே ஸ்டாலின் நீங்கள் 0 ஆகுங்கன்னு சொல்லிட்டு உங்களை வெளியே அனுப்புகிறாரு, நீங்கள் போயிட்டு 0 ஆகிடுவீங்களா? என்ன கதைங்க இது? நாங்கள் 200 நிற்க போகிறோம் போயா அப்படின்ட்டு ஏடிஎம்ல போய் சேரணும். நீங்கள் கூட்டு போய் 5 கட்சியும் சேர்த்து கூட்டு போய் கூட்டு போய் அது வேற அஜெண்டா. அதுதான் நான் கேட்குறேன். அவரு உங்களை வெளியில் போக சொல்கிறாரு, நீங்கள் வெளியில் வந்து ஏடிஎம்கேல போயிருக்கணும். இல்லை தனிச்சு கூட நின்றுக்கலாமே. தனிச்சு விடுங்க. தனிச்சு நின்னா வரமாட்டேங்குன்னு தெரியும்ல. உங்கள் கட்சி இன்னைக்கு 6 எம்எல்ஏ 8 எம்எல்ஏனா இப்போ ஏடிஎம்ல போய் ஒரு 10ஆவது கொடுத்துருப்பாங்களா அந்த நேரத்தில் போய் பேசியிருக்கலாம். ஏன்னா 230 நாள் தனியாக நிற்கிறாங்க. நீங்கள் போனால் அவங்களுக்கு 10 கொடுக்குறது அவங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. ஏன் போகல? இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அஜெண்டா கொடுத்தாரா? அது என்னைக்காவது சொல்லுவார். அதனால் தெரியுதா, இவர் அரசியல் கட்சி நடத்தவில்லை. இவர் அண்டி பொழைச்சிருந்தார், வெளியே போங்கன்னு வெளியில் வந்துட்டார். மறுபடியும் இவரை உள்ளே கூப்பிட்றாங்க, உள்ளே போய் உக்காந்துன்னு இருக்காரு. நாளைக்கு மறுபடியும் வெளியில் போனால் போவான்னு. நாளைக்கு வெளியில் அமிச்சாரு, தாவேகளை கூட்டு வச்சுட்டு அடுத்த 5 வருஷம் பொறுத்து அண்ணன் எங்களை ரொம்ப கௌரவமாக தாவேக்கிட்ட போங்கண்ணா, நாங்கள் தனியாக அதிக சீட் நிற்கணும்னு சொன்னார். இப்போ இந்த உருட்டுலாம் எதுக்கு தெரியுமா? 6 சீட் தான். 1 சீட் எக்ஸ்ட்ரா. அதுக்கு தான் இந்த உருட்டுலாம். அது தாண்டி எதுவுமே இல்லை. கண்டிப்பான இறுதியான நேற்று வந்து பிஜேபியோட கூட்டம் கோயம்புத்தூரில் நடந்துச்சுன்னு நயனானந்தன் அவர்கள் கலந்துட்டார், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்துட்டு இருந்தாங்க. ஒரு டான்ஸ் ஆடினாங்க அவங்க முன்னாடி. அப்புறம் நயனார் அவர்கள் மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், இந்த டான்ஸை பார்த்துட்டீங்க, நானும் அண்ணாமலை அவர்களும் சேர்ந்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டத்தை இனி பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருந்தார். நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர போகிறார், அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அடுத்த ஆட்சியை பிடிக்க போகிறாருங்கிற ஒரு 10 தடவைக்கு மேலே அந்த வார்த்தையை தெளிவாக சொன்னார். தொண்டாமுத்தூரில் இருக்கிற அண்ணன் வேலுமணி அவர்களுடைய தன்மை இப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பற்றியும் நேற்று பேசினார். நேற்று அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு. அதாவது நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அதை விமர்சனம் சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் நேற்று அவர் பேசினது முழுமையாக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியோட பேச்சு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அண்ணாமலை நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். அண்ணாமலை மாதிரி பாயிண்ட் பேசக்கூடிய தலைவர்கள் பிஜேபியிலே கிடையாது. அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் பிஜேபியில் இதுக்கு முன்னே இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் பிஜேபியை சேர்த்தது கிடையாது. இதில் கிளியரு. ஆனால்
நீங்கள் தலைவராக இருக்கிற ஒரே காரணத்தாக இந்த கூட்டணியை உடைப்பீங்க, கூட்டணி கட்சியை கேவலமாக பேசுவீங்க, மறைந்த தலைவர்கள் எனக்கு என்னன்னு பேசுவீங்க, அதனால் கூட்டணி உடையும், உங்களுடைய அஜெண்டானால திமுக ஜெயிக்குதுன்னா அது எப்படி? அப்புறம் நீங்கள் இவ்வளோ பாயிண்டாக பேசுறதுக்கும் இவ்வளோ ஒர்க் பண்ணதுக்கும் அர்த்தமே இல்லை. நீங்கள் எப்போ நீங்கள் இந்த வேலையெல்லாம் எடுக்கணும்? வெஸ்ட் பெங்கால் மாதிரி நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே. வளரும் போதே நீங்கள் பெரிய ஆளுன்னு வளர்ந்தீங்கன்னா நீங்கள் இதாக தான் போயிடுவீங்க. அப்போது உங்களுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சி, ராசா இங்கே வா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், என்ன பார்த்துக்கோ இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டு பண்ண பிறகு இன்றைக்கி பழைய அண்ணாமலையாக வந்திருக்காரு. இவர் எப்படி மாறுவார்னு தெரியாது. திறமை இருந்தால் மட்டும் போதாதுங்க. அந்த திறமை பாஜகவுக்கு யூஸ் ஆகட்டும்ன்ற. நீ ஏடிஎம்கே கூட யூஸ் பண்ண சொல்லல. பாஜகவுக்கு இன்னைக்கு என்டிஏக்கு 15 எம்பி இருந்திருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இது இல்லைண்ணே. அது யார் காரணம்? இன்னைக்கு ஒரு அமைச்சர் இருந்திருப்பாங்க, 2 அமைச்சராக நீங்க வந்து திரும்ப சொல்றீங்க அண்ணாமலையால் தான் உடைஞ்சது. அண்ணாமலையால தான் உடைஞ்சது. அவரு ஜெயலலிதாவை கேவலமா பேசினாரு, இவங்க போய் சொல்றாங்க. அண்ணாவை பேசுறாரு, போய் சொல்றாங்க. ஓபிஎஸ் கூட சேர்ந்து இது பண்றாரு, போய் சொல்றாங்க. டிடிவி கையில் தான் கட்சி போகும்னு உங்களுக்கு என்னங்க? நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர் தானே, எதிர்கட்சியா நீங்கள்? அதிமுகவோட உள்ள விவகாரத்தை நீங்கள் ஏன் பேசுறீங்க? அப்போ இதெல்லாம் போய் அங்கே சொல்லும் பொழுது அவர்கள் இது எதுவுமே காது கொடுத்து கேட்கலன்ற பிறகு தான் அவர்கள் வெளியே வராங்க. இதுக்கு மேலே நம்ம மரியாதை, ஏன்னா ஏற்கனவே சேர்ந்ததுனாலே பிரச்சனை. இப்போ கூட இருந்து நீ இந்த மாதிரி வேலை செய்யணும்னா நான் அடிமை இல்லைன்ட்டு வெளியே வராங்க. உண்மையிலேயே அடிமை இல்லைன்னு வெளியே வந்தது. ஆமாம், அதுதான் மெயின். அதான் அந்த வார்த்தையும் சொன்னார். நாங்கள் அதிமுக அடிமை, பிஜேபிக்கு அடிமை, பிஜேபிக்கு அடிமைன்னு சொல்கிறீங்க. பிஜேபிக்கு அடிமை கிடையாது, அதிமுகவும் சரி என்டிஏவும் மக்களுக்கு தான் அடிமை அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னார். நேற்று அவர் பேசினது இன்னொரு விஷயம், அந்த குப்பை விஷயத்தில் கரெக்டாக அந்த திருப்பூரோட குப்பை மாற்ற கையில் எடுத்து வச்சு இப்போ வரைக்கும் அடிச்சு விளாண்டுட்டு இருக்காரு. அந்த குப்பை விஷயத்தில் மதுரை தான் இந்தியாவிலே முதல் நகரம் குப்பையில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன சிட்டி இருக்குது லிஸ்ட்டில் இருக்குங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதை தாண்டி மெட்ரோ விஷயத்தில் அந்த ஒரு சரியான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. பெங்களூரில் இதே மாதிரி விஷயத்தில் தான் மெட்ரோ எடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கையில் இந்தியாவிலே அதிகமான டிக்கெட் இருக்கிற விலை இருக்கிறது பெங்களூரில் தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த டேட்டாஸையும் இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுடைய இந்த மாற்றத்தை எப்படி இருக்கு? மாற்றம் நான் அன்றைக்கே சொன்னேன்ல, டெல்லி போயிட்டு வந்தோடனே இவரையே டிடிவி கூட்ட சொன்னாங்கன்னு. இப்போ இவருக்கே தெரிஞ்சிருக்கோம் டிடிவி நம்ம கையை விட்டும் போயிட்டார், வேறு அஜெண்டாவில் போயிட்டாருன்னு இப்போ அண்ணாமலைக்கே தெரியும். அதனால் அண்ணாமலை இனி அடுத்தடுத்து இதில் எப்படி போகணுன்றதில் ஓரளவு புரிஞ்சிருப்பார் நான் நினைக்கிறேன். ஒன்று, மெட்ரோ மேட்டரில் அண்ணாமலை சொன்னதை தான் கார்த்தி சிதம்பரமும் சொல்கிறார். ஒரு கட்டுரையை எடுத்து போட்டு இதைத்தான் நான் சொன்னேன், சென்னைக்கு தான் தேவை மெட்ரோ, வேறு நகரங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் அப்படி தாண்டினாலே உங்களுக்கு நகர எல்லை முடிஞ்சிடும். டிராஃபிக்கும் பெருசாக கிடையாது, அந்த நகரத்துக்குள்ளே மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். இன்னொன்று, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய வருமானம்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மெட்ரோ யூஸ் பண்ண மாட்டான். 40 ரூபா டிக்கெட்னா போக மாட்டான். ஆட்டோவில் போகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பஸ்ஸை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அது வந்து நேரம் வந்து மெட்ரோ ட்ரெயின் நேரமும் அந்த நேரமும் ஒன்றா இருந்துச்சுன்னா அவன் ஏன் மெட்ரோக்கு போக போகிறான்? அவசியம் இல்லை. அப்போது எல்லாருமே ஒரு டிஎஸ்50 வச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பைக் வச்சுருப்பாங்க, போய்கிட்டு இருப்பாங்க. அதனால் மெட்ரோவுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இப்படிலாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் அன்றைக்கே சொல்லிட்டாரு. இதுதான் இவங்களுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அதிகாரிகள் வேணும் ரிஜெக்ட் பண்ணுறாரா சார், நீ வேற இருக்கிற தொல்லை அப்படின்னு அனுப்பிச்சிட்டு அதை ஒரு அரசியல் ஆகலான்ட்டு ஆக்கிட்டு இருக்காங்களோன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. மிக்க நன்றி.